சத்திய துளிகள். அன்பிற்குரிய கிறிஸ்துவின் அன்பு வேத மாணவ மாணவிகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இந்த அருமையான நாளிலே பிதாவாகிய நமது தகப்பனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் இந்த அருமையான நாளிலே கிருபையும் அன்பும் சமாதானம் உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக்கொண்டு, இது இந்த நாளில் கூட நாம் யோவான் 14ஆம் அதிகாரம் அவருடைய பொன்னான வார்த்தைகள் 3வது இறை வார்த்தையை கவனிப்போமா? நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்கிட்ட பேசின இந்த அருமையான வார்த்தை. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்து கொள்வேன். அப்போது அன்னைக்கு தோமா என்ன கேட்குறாருன்னா, நம்ம யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். தோமா என்னன்றாரு, ஆண்டவரே நீர் போகிற இடத்தையே அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிய முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இவர் எங்கே போகிறாரு அப்படின்னே அவருக்கு தெரியல. அப்புறம் நீ மேலே போயிட்டு வரன்றீங்க, அது எப்படி நடக்கும் அப்படின்றத அவர் அங்கே காண்பிக்கிறார். ஒரு கொஸ்டின் கேட்குறார். ஏன்னா அவர் சத்திய பரிசுத்த ஆவியை அப்போ அவர் பெறலை. தோமா தெரியும் இல்லைங்களா, நம்ம இந்தியாவில் சுவிசேஷ ஊழியம் பண்ணி ஈட்டியால் குத்தப்பட்டு தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொன்னதுனால அவர் பொல்லாதவர்கள், அதாவது சாத்தானுடைய சிந்தனை உள்ளவர்கள் அப்படி பண்ணிட்டாங்க. அங்கே பாருங்கள், சத்தியத்தை அறியாத போது அவர் அப்படி கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை எல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். பாஸ்டரோ இல்லை நம்ம இருக்கிற மூத்த சகோதரோ நம்மளை கூட்டிகிட்டு பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அன்னைக்கு தோமாக்கு சொன்னார், இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் உங்களுக்காக ஈடுபலி கொடுத்த ஒரு பரிகாரி, நண்பன், ஆசாரியன், தாய்மாரி அப்படின்னு சொல்கிறாரு. அன்னைக்கு தோமா அன்னைக்கு உணரல, ஆனால் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த ரூபத்தில் பார்த்துட்டு அப்போவும் சந்தேகப்படுறாரு இல்லையா? நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? எல்லா அப்போஸ்தலரும் நம்பிடுறாங்க, சொல்கிறாங்க இது மாதிரி நாங்கள் பார்த்தோன்னு. ஆனால் தோமா என்ன சொல்கிறாரு, அவருடைய விலா எலும்பில் என் கையை விட்டு அவருடைய அந்த ஈட்டி குத்தின இடத்தையும் ஆணி அடித்தாங்க இல்லையா அந்த மணிக்கட்டுக்கு நடுவில், அது எல்லாத்தையும் நான் தொட்டு தடவி பார்த்தா தான் நம்புவேன். நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னும் போது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் வந்து ஏன் சந்தேகப்படுற, வந்து தொட்டுப்பார். அப்போ நம்ம ஏதோ ஒரு அடையாளம் கேட்டால் அன்னைக்கு தோமாக்கு காமிச்சார், விசுவாசித்தார், கண்டு விசுவாசித்தார். நம்ம காணாத விசுவாசிக்கிறோம் பாருங்கள். அன்னைக்கு கண்டு விசுவாசித்தவரை பார்த்து அவருக்கு பார்த்து தொட்டு இது பண்ணுறதுக்கு பண்ணார். ஆனால் நம்மளுக்கு அதை விட பாக்கியன்னு சொல்கிறாரு, நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாத விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் வரப்போகுது. அது நாம தான். அந்த மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரர் நாம தான். அந்த மகிழ்ச்சியில் நாம் அந்த ஸ்தலத்தில் போய் நிற்க போகிறது யார்? நாம தான். பிதாவோட வீடு பெரிய அரண்மனை. அந்த அரண்மனையை நம்முடைய சொல்ல முடியாத மகிழ்ச்சி அங்கே இருக்கும். அங்கே நம்மளுக்கான நிரந்தரமான வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்? நாம் இங்கே மாதிரி இஎம்ஐ போட்டுட்டு இல்லை யாருக்கன்னா பைசா கொடுத்து ஏமாறுற கதையெல்லாம் இல்லை. அங்கே ஒரு அருமையான இடம். அந்த அருமையான இடத்துல இயேசு கிறிஸ்து அப்படி என்ன சொல்கிற ஒரு ஏசிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். இஸ்ரேல் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடக்கும்போது 40 நாளில் போய் சேர வேண்டியவங்க 40 வருஷம் அலைய விட்டார். எதுக்கு? நம்பலை. கானான் தேசம் கூட்டு போறணும் போது முறுமுறுத்தாங்க, விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு அதே மாதிரி தானே நம்மளும் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் வீடு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்க, சாந்தமும் மனத்தாழ்மையும் கற்றுக்குன்னு கிறிஸ்துவனுடைய அந்த இடுக்கமான பாதையில் கொஞ்ச நாள் வர சொல்கிறாரு. நம்மளுக்கு என்ன தயக்கம் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள் இந்த நம்ம கட்டுன்னு இருக்கிற வீட்டில் அப்படியே சந்தோஷமாக இருந்துட்டு எல்லாத்தையும் இங்கேயே அனுபவிச்சுட்டு இங்கேயே சுகபோகமாக இருந்துட்டு உலகாளியன்னு எனக்கு என்ன சொல்லுவாங்க, அப்போ பணம் மாறிக்கலான்னு நினச்சா அவ்வளோதான்.
ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்த 2026 வருஷத்தில் வந்தபோது, அது முன்னாடி அந்த புதிய ஏற்பாடு தொடக்கத்தில் தானே வந்தார். அப்போது அந்த 4000 வருஷம் உடைய முடிவில் 5000 வருஷம் முதல்ல வந்தார். அப்போவே வந்து மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம்னு சொன்னார். இன்றைக்கி வரலாம் வரலையே அப்படின்னு பல சகோதரிகள் சொல்கிறாங்கல்ல. அப்போ என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கலாம். இன்னும் உலக ஆசை, உலக இன்பம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியமெல்லாம் செய்யலான்னு ஓடினல நம்மளை கூப்பிட்டு அழைச்சிருக்காருல்ல. இப்போ பாரு சொல்கிறாரு நம்மளை பார்த்து, என்னுடைய அப்பா வீட்டில், நம்ம அப்பா வீட்டில் அநேக நம்முடைய வாசஸ்தலம் இருக்குது. அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து போய் நம்மளுக்கான அங்கே பரலோகத்தில் இருக்கிற இடத்துல நம்மளுக்கான ஒரு அரண்மனையை கட்டுனுக்கிறாரு. இந்த உலகத்தில் நம்மளுக்கு வீடு இல்லை. இந்த உலகத்தில் நம்மளுடைய கணவர் கூட சொல்லலாம், உனக்கு வீடு இல்லை, நீ அனாதன்னு சொல்லலாம். கவலைப்படாத சகோதரி, கவலைப்படாத சகோதரா, உனக்கு சொந்தம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் இது அந்த குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் உனக்கு சொந்தம். நீ ஏன் பயப்படுற? மகிழ்ச்சியாக இருங்க. அவர் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பொய் சொல்கிற தகப்பனோட புள்ளியா இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னால் செத்தவன் லாசரு வெளியே வரான்ல, 40 வருஷமாக இருந்த முடவனாந்தவன் நடந்தான் இல்லை, கண்ணு தெரியாதவன் கண்ணு அவருடைய வார்த்தையால் இது பண்ணார்ல, காது கேட்காதவன் எப்பராத்தானவன காது கேட்டுச்சு இல்லை, அதே வார்த்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு நேராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அவங்க தோமாவை பார்த்து சொன்ன மாதிரி தான். அன்னைக்கு நீ கண்டு விசுவாசித்த, தடவி பார்த்து விசுவாசித்த, காணாமல் விசுவாசிக்கிற கூட்டம் இந்த கிறிஸ்துவின் அன்பு வேத மாணவர்கள் தான். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார்னா நம்ம பாக்கியவதிகள் இல்லையா? தோமாவை விட நம்ம பாக்கியவான்களாம், பாக்கியவதிகளாம். நீ கண்டு விசுவாசித்த, காணாமல் விசுவாசிக்கிற ஒரு கூட்டம். அந்த 1,44,000 எண்ணிக்கைக்குள்ள நாம் இருக்கிறோம் சிஸ்டர். கொஞ்ச நாள் ஓடினா பரலோகத்தில் நித்தியமான வீடு இருக்குது. இந்த உலகத்தில் கணவன் சொல்லலாம், இல்லை மனைவி சொல்லலாம். கணவன் தான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க, இது ஏன் வீடு. ஏன்னா கொடுத்தனும், அதாவது ஒரு வீடை விட்டு இன்னொரு வீடு போகிறவங்க அவங்கள பார்த்து தான், அவங்களுடைய ஏழ்மையை பார்த்து கணவன் சொல்லுவாங்க. அதுவும் அவன் சம்பாரிச்சு தான் இருக்காது, யாரோ அவங்க அப்பன் சம்பாரிச்சு தான் இருக்கும். அவர் சொல்லுவார், என் வீடு, நீ வெளியே போ, உனக்கு என்ன இருக்குது, அனாத அப்படின்னு தன்னுடைய ஆணாதிக்கத்தை சில பேர் காமிப்பாங்க. ஆணாதிக்கத்தை இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உனக்கு பரலோகத்தில் வீடு இருக்குது. பரலோகத்தில் உனக்காக நான் ஒரு அரண்மனை கட்டிட்டு இருக்கிறேன். நீங்கள் அமைதியாக மகிழ்ச்சியாக இரு. அங்கே ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதை இங்கே அனுபவிக்கிறதுக்கு வேத வசனத்தை கொடுத்துருக்குறேன். சாந்தமும் மனத்தாழ்மையும் கற்றுக்கோ. எங்கே கற்றுக்கிறது? அன்னைக்கு தோமா முன்னாடி இயேசு கிறிஸ்து தோன்றி சொன்னதை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு. இந்த யோவான் சுவிசேஷம் மூலமா பேசுறாருல்ல, ஜீவனுள்ள வார்த்தைகள், உயிரோடு எழுப்பின அந்த வார்த்தைகள், அப்பா கிட்ட இருந்து வாங்கின அந்த வார்த்தைகள் இன்னைக்கு ஏன் முன்னாடி பேசுதுன்னா நாம பாக்கியவதிகள் இல்லையா சிஸ்டர்? நம்ப மாட்டேன்றோம், நம்புறதில்ல. நீ விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். அப்போ பிலிப்பு கேட்குறாரு, எங்களுக்கு அப்பாவை காமிங்க, பிதா யாவே தகப்பனை காமிங்கன்னு. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிலிப்பு 8, அதை 14ஆம் அதிகாரம், யோவான் 14:8 இந்த வசனம் இருக்குது. ஆண்டவரே பிதாவை காண்பீங்கன்னும் போது, பிலிப்புவே இவ்வளோ நாள் உன் கூட இருக்கிறேன், நீ என்னை புரிஞ்சிக்கலையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு ஒரு சில ஆர்சி சகோதரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளும் அதுலேருந்து வந்தவங்க தான், நம்ம அப்படியே புதுசாக முளைக்கல. ஆனால் அவங்க அறியல, இயேசு தான் அப்பா, 3 ஆட்கள் ஒரே கடவுள். என்ன இதெல்லாம், என்ன ஏமாத்து வேலை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சபை காலத்தில் எல்லாத்தையும் குழப்பி விட்டாங்க. அடிஷ்னலாக சத்தியத்தை வசனத்துக்குள்ளவே பல ஆகமத்தை சேர்த்துனாங்க. அப்புறம் பல மூட பழக்க வளத்தை, பிதா ஒருத்தர், இயேசு கிறிஸ்து ஒருத்தர், மூணாவது பரிசுத்தாவி 3வது ஆளாக இருந்தா கன்னி மரியாள் கூட சேர்ந்தது யாரு? புரியலையா? இதனுடைய விளக்கம் வேணுமா? கன்னி மரியாள் ஒரு பரிசுத்த மணவாட்டி. அவங்கள தப்பு சொல்றவன் அழிஞ்சு போயிடுவான், அது யாரா இருந்தாலும் சரி. அவங்களுடைய கற்பு, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரே பெண்மணி நம்ம அம்மா மாதிரி அவங்க.
இயேசு கிறிஸ்துவை பெத்தத்துலேருந்து பெக்க வைக்கும் போது கூட ஒரு மாட்டு தொழுவத்தில் பெக்க வச்சார். நாம் கூட ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்திருப்போம், கொஞ்சம் வசதியாக இருந்தால் ப்ரைவேட்டில் பிறந்திருப்போம், ஒரு நல்ல வீட்டில் பிறந்திருப்போம் இல்லைனா. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்கள், ஒரு மாட்டு தொழுவம், அதுவும் மாட்டு சாணி போடுற இடத்துல பிறந்திருக்கார். அதையெல்லாம் தாங்கினாங்கல்ல மரியம்மா. அவங்களுடைய அர்ப்பணிப்பை பார்க்கணும், தாழ்மையை பார்க்கணும். அவங்க பாருங்கள் எவ்வளோ நேரம், ஒரு அரை மணி நேரம் கப்ரியேல் தூதர் சொன்னார், இது மாதிரி உன் வயிற்றில் குழந்தை பிறக்க போகுதுன்னு. தேவனுடைய பவர்ல, பரிசுத்த ஆவியால, அந்த பவர்ல தான் பிறந்தாரு. மூணாவது ஆளுல இல்லை. ஆனால் புரியுறது இல்லை நம்ம ஆளுங்களுக்கு. யோசிப்பு எத்துந்து பாரா, மூணாவது ஆள் கூட சேர்ந்துருந்தா மரியம்மாவை. இன்னமும் உணர்வு இல்லையா, இன்னும் அழுகடிக்கிறாங்க, அங்கேயே போட்டு ஏமாத்துறாங்க சில பேர். ஒரு சில பேர் ஊழியம் செய்கிறாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறியல. அன்னைக்கு பிலிப்பு அறியல. பிலிப்பை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் என்ன நீ அறியலையேப்பா, என் கூடவே இருக்கிற 3.5 வருஷமா இன்னமும் அறியலையே. அன்னைக்கு பிலிப்பை பார்த்து சொன்னார். இன்னைக்கு கிறிஸ்துவின் அன்பு வேத மாணவ சகோதர சகோதரிகள் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறாரு, என்ன அறியலையா, என்ன அறியலையா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படின்னா நம்ம ஆளுங்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் தான் அவரு அப்படின்னு. பிதாவை, இதனுடைய ஆழம் என்ன தெரியுமா? யோவான் 17:17 இருக்கும் வசனத்தில், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதே வசனத்தில் 17:3 இருக்கும், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மை அறிவதும் நீர் அனுப்பினவராய் இயேசு கிறிஸ்துவையும் அறிஞ்சாதான் நித்திய ஜீவன். அங்கே ஆர்சி சபையில் அது யாரும் சொல்லலையே, பேர் சபையில் அதெல்லாம் யாரும் சொல்லலையே, அவங்கள அறியல. அதுக்காக நாம் உயர்ந்தவர்களா? இல்லை பிரியமானவர்கள், நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், அவங்களுக்கு வெளிப்படுத்துவார், ராஜ்யத்தில் வெளிப்படுத்துவார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்திட்டா நம்ம உண்மைத்தன்மையை காமிச்சு மகிழ்ச்சியாக இருக்க வேணாவா? எனக்கு வீடு இல்லை, எனக்கு எங்கள் அப்பா என்னை யாருக்கோ கட்டி கொடுத்துட்டாங்க, நான் அனாதையாக இருக்கிறேன், என் புருஷன் எப்போ பார்த்தாலும் வெளியே போன்னு அடிக்கிறான். ஏன் சிஸ்டர் நீ போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதான்னு ஒரு பிரதர் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் அவங்க மானம் போயிடக்கூடாது. அடித்து படிக்கட்டில் கீழே தள்ளுறாரு அந்த மனைவியை. ஏன் சிஸ்டர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதா? 100க்கு ஃபோன் பண்ணால் தான் இப்போல்லாம் சட்டுன்னு வருது என்ன. அந்த பிரதர் அவர் கேட்டால் அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டு மானம் போயிடக்கூடாது, அவர் என்னை அடிக்கட்டும், அவர் எனக்கு தலைன்னு கிறிஸ்து கொடுத்துட்டாரு, பரவாயில்ல. இந்த காலத்தில் நான் படுற பாடு, உபத்திரவத்தின் குகையில் என்னை தெரிஞ்சிருக்கலாம். நம்மளை தெரிஞ்சுக்கினார் இல்லையா, என்னை அப்படி தான் தெரிஞ்சுன்னு இருக்காரு. என்னன்றதை விட ஒவ்வொரு சகோதரியும், அந்த சகோதரி பாருங்கள் இப்போ கிறிஸ்துக்குள்ளே தான் ஓடுறாங்களா அவங்க. அந்த பிரதர் எழுதியிருக்காரு, கிறிஸ்து தான் அவர்களை மனமாற்றத்துக்கான ஞானஸ்நானம் கொடுத்தாராம். இன்னும் அவங்க புது சிருஷ்டிக்கான கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்நானம் எடுக்கலை. அவங்க காமிக்கிறாங்க தன்னுடைய கணவர், தன்னுடைய வளர்ப்பு மகனுக்காக தன் குழந்தையே இல்லாமல் அந்த குடும்பத்தார் அவங்கள அவ்வளோ கேவலப்படுத்தும் போதும் அவங்களுக்காக உண்மையாக இன்றைக்கி வேரில் இருக்காங்க. தன்னுடைய கணவன் டெய்லி வேற மாதிரி இச்சைக்குரிய காரியத்தில் கூட முடியலனா கூட அவ்வளோ தொல்லை பண்ணுவாராம். தாங்கிக்குன்னு ஓடுறாங்களாம், தாங்குறாங்களாம். அந்த குடும்பம், எனக்கு தலை கிறிஸ்து கொடுத்துட்டாரு, எனக்கு தலை என் புருஷன் தானே, அவர் என்ன நான் ஸ்லோகம் பாடினேன் பெருமாளுக்கு, இப்போ நான் மனமாற்றத்துக்கான ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஆனாலும் வேணும்னே என்னை இந்த விக்கிரகத்துக்கான ஸ்லோகம் பாடுற சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் என் அப்பா என்னை பார்க்குறாரு, கிறிஸ்து என்ன வழி நடத்துகிறாருன்னு இன்னைக்கு வரலும் உண்மையாக நடக்கிறாங்களாம். நாம் அப்பேற்பட்ட இதை காமிக்கிறோம். காணாமல் விசுவாசிக்கிறாங்கல்ல, நம்ம கிறிஸ்துவின் அன்பு வேதமானவர்களாக இருக்கிற நாமளும் பாருங்கள், தோமாவை விட நம்ம பாக்கியசாலின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அப்படின்னா பாருங்கள், வீட்டை விட்டு வெளியே போன்னு வரான், உன் இன்னும் அனாதன்னு வரான். ஆனால் அவங்க கிறிஸ்துவுக்காக நிற்கிறாங்க. கிறிஸ்து உபத்திரவத்தின் குகையில் என்ன தெரிஞ்சுக்கினார் பிரதர்னு சொன்னாங்களாம். இன்றைக்கி வரலும் ஓடுறாங்கல்ல, அவங்களோட பாட்டை பாடுறாங்க, குரல் நல்லா இருக்காது ஆனால் நல்லா பாடுறாங்க, இயேசுவை பற்றி பாடுறாங்க. பாட தெரியல ஆனால் பாடுறாங்க. ஒரு குழந்தைக்கு முன்னாடி அப்பாவுக்கு முன்னாடி ஒரு குழந்தை பாடினா அப்பா என்ன அருவறுத்துருவாரா? நீங்கள் யாரானா இருக்குங்க சிஸ்டர், நீங்கள் யாரானா இருக்குங்க பிரதர், உங்கள் குரலை பார்க்கல, நீங்கள் எடுக்கிற முயற்சியை பார்க்குறார். நீ இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக காமிக்கிற வைராக்கியத்தை பார்க்குறார். ஆவியின் கனிகளை காமிக்கிறியா? வீட்டில் வேலையில் காமிக்கிறியா? உன்னுடைய தொழிலில் ஃபைனான்ஸில் உண்மையாக இருக்கிறியா? தேவன் சின்ன விஷயத்தில் கூட உன்னை பார்த்துட்டு உனக்கானதெல்லாம் செய்வார். நீ என்ன பண்ணணும்? சும்மா இருந்தால் நடக்காது. கிறிஸ்துவனுடைய கேரக்டரை காமிக்கணும். காமி, அன்பை காமி,
நீடிய பொறுமையை காணி, சபைக்கு போ, தேவனுடைய வார்த்தையை கேளு, உன்னுடைய பெத்தவங்க கூட பேசு, பெத்தவங்களுடைய வார்த்தையை மதி. அவங்க தவறானவங்கள பலவீனமான இருக்கலாம், பலவீனமாக கோபமாக பேசியிருக்கலாம், அன்பால் எது ஊருக்காக அப்படி இருக்கலாம். அதெல்லாம் கவலைப்படாத, எல்லாத்தையும் தூக்கி போட்டு போ. பரலோகத்தில் வீடு வேணுமா? நிரந்தரமான வீடு வேணுமா? உனக்கு எனக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கார் இயேசு கிறிஸ்து. என்ன கேட்குறார் தகுதி? இந்த உலகத்தில் பாருங்கள், ஒரு அமைச்சர் ஆகிறதுக்கு 25 வருஷம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு வரலும் அது இருக்குமோ இல்லையா, 5 வருஷம் தான், அதுக்கப்புறம் இருக்குமோ இல்லையான்னு ஓடுறான். நம்மளுக்கு அப்படி இல்லை. நித்திய வல்லமை, நித்திய ஜீவன், நித்திய மகிமை. இயேசு கிறிஸ்து என்ன பவரோ, என்ன போஸ்டிங்கோ, அதே போஸ்டிங் உனக்கும் எனக்கும்னா நம்ம பாக்கியவதிகள் இல்லையா சிஸ்டர்? நம்புறதில்ல. இங்கே எனக்கு ஒன்றும் தரல, எனக்கு பட்டாலேண்டு ஒன்றும் இல்லை, இல்லை நான் இச்சைக்காக ஓடுன்னு ஓடுறீங்களா? இல்லை மற்றவங்க அது மாதிரி இச்சை குறிக்கிறவங்க சில பேர் செய்கிற ஆதாயத்தை பார்த்து நீங்கள் ஓடிருக்கிறீங்களா? வேணாம். இன்னைக்கு கூப்பிட்றார், இன்னைக்கு திருந்தி வா. திருந்தி வந்தார்ல, திருந்தி வந்தார் ஒருத்தர். பாருங்க, யோவான் சுவிசேஷத்தில் சொல்லுவார், அடுத்து இதில் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுறவன் மட்டும்தான் எனக்கு அன்பாக இருக்கிறான். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இதை கடந்துட்டு போயிடலாம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அந்த பிலிப்பு கேட்ட கேள்வியை முடிச்சுட்டு நாம் போகலாம். அப்போ இயேசு கிறிஸ்து பிலிப்பு கிட்ட சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இது அப்பாவை காமி, அப்பாவை காமினா அப்பா பவர்ஃபுல். இந்த ஜென்மத்தில் இந்த மாம்சத்துக்குரிய இந்த அசுத்தமான சிந்தனைக்குள்ள கிட்ட போக முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தர், சூரியனை விட கோடி மடங்கு பெரியவர் அவர். அப்போ பரிசுத்தமாக இருந்தால் பார்த்துடலாம், விசுவாச கண்ணில் பார்க்கலாம். இப்போது நம்முடைய ஜீவன் இந்த பூமிக்குரிய ஆசைகளை விட்டுட்டு பரலோக ஆசையை தேடும் பொழுது நம்முடைய கூட அவர் நம்மளுக்குள்ளே இருக்கிறது தெரியும். அப்போ இங்கே பிலிப்பு கிட்ட என்ன சொல்கிறாரு? நீ அப்பாவை காமின்ற, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படின்னா நான் எப்படி கேரக்டர் இருக்கிறேன்ல, நான் எப்படி அன்பாக பேசுகிறேன், நான் எப்படி இரக்கம் காமிக்கிறேன், எப்படி யூதாஸ் கூடவே இருக்கிறான், அவனை சகிச்சு போகிறேன், பேதுரு கூடவே இருக்கிறாரு, மறுதளிப்பாருன்னு தெரியும் ஏசுக்கிறதுக்கு எல்லாமே, சகிச்சு போகிறேன்ல, அதெல்லாம் மெயினில் வச்சு சொல்கிறாரு. என்னை கண்டுட்டு இல்லை, என்ன மாதிரி தான் எங்கள் அப்பா இருப்பார். அதை தான் சொல்கிறார். இது இன்றைக்கி இருக்கிற பெயர் சபையில் இருக்கிறவங்களுக்கு தெரியுறதில்ல, நம்மளுக்கு தெரிய வச்சிட்டார்ல. நாம் ஏன் உண்மையாக ஓடக்கூடாது? அந்த மகிழ்ச்சியான பரலோகம் எதிர்க்கா இருக்கிறத வச்சு அவர் எபிரேயர் 12 தனக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ள அந்த பந்தய பொருளை நினச்சி, அந்த பாடுகளை துச்சமாக நினச்சி இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக அந்த பாடுகளை சுமந்து ஈடுபலியை கொடுத்து தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை கொடுத்து எடுத்துட்டார்ல. இது மாதிரி தான் அப்பாவோட கேரக்டர் இருக்குன்னு அவருக்கு சொல்கிறார் பிலிப்பு கிட்ட. அப்புறம் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் அப்படின்னா, என் பிதா சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் கேட்கணுன்ட்டு 13வது வசனத்தில் இருக்குது. எதை கேட்டாலும் செய்வார். அப்போ என்ன கேட்கணும்? அதிகாலையில் எழுந்து, அப்பா இந்த நாளை கொடுத்ததுக்கு நன்றி, இந்த நாளில் தகப்பனே இயேசு கிறிஸ்து மூலமாக துதிக்கான மகிமையே அப்பா உமக்கு ஏறெடுக்கிற இந்த நாளில் நாங்கள் நடக்க, இந்த நாளில் கிறிஸ்துவனுடைய அடிச்சூட்டிங் பிரகாரம் நாங்கள் பொறுமையை காமிக்க, கோவப்படாமல் இருக்க, நீதியை காமிக்க, எங்களுடைய பெற்றவங்ககிட்ட அனுசரிச்சியாக போக, எங்களுடைய ஈகோவை விட்டு கூட உமது பரிசுத்தாவியை கொடுங்கப்பா அப்படின்னு அப்பா கிட்ட பேசணும். நம்ம பேசுறது தான் சிஸ்டர் ஜெபம். இதுக்காக பரலோகத்தில் இருக்கிற மந்திரம் அருளிந்த மாதிரியை 10 சொல்றதெல்லாம் இல்லை. அது உலகத்தான் பண்ண விஷயம். அதுக்குள்ள இருக்கிற ஆழத்தை பாருங்க. வசனத்தையே சொல்லிட்டு இருக்கிற, வசனத்துக்குள்ள இருக்கிற சத்தியத்தை பார்க்க சொல்லிக்கிறார்ல. இதுதான் வேதமானவர்கள். ₹1 பிஜை இல்லாமல் நம்ம ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். நம்முடைய வேத பாடங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலைல 7லேருந்து 8 வரையிலும் நடக்குது. நம்ம வீட்டுக்கு மேலே இப்போ ஏற்பட்ட வாய்ப்பை தேவன் அனுமதிச்சிருக்கார். எப்படி மேல் வீட்டாரியே அது மாதிரி நாங்களும் மேல் வீட்டாரியே கொடுக்கறதுக்கு ஒரு தயவு என் மூலமாக பண்ணுறதுக்கு ஒரு தயவு பண்ணியிருக்கார். அப்போ நீங்கள் வாங்க, இலவசமாக வாங்க. ₹1 காணிக்க போட வேணாம், தசம்பாகம் இல்லை, அந்நிய பாசை இல்லை. தேவனுடைய இந்த ஆழங்களை தெரிஞ்சுக்கலாம். இலவசமாக சாப்பாடு போடுறோம், 1 hour தான். அன்றைக்கி 1 hour கேட்டார் இயேசு கிறிஸ்து. கெத்செமனேயோட பாடுகள் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி 3 வருஷமும் பாடுகள் தான். யூதாஸ் காரியோத் பண்ணாதா, எல்லாத்தையும் அவன் திருடனானபடியான் யோவான சுவிசேஷன்னு சொல்லுவார். அங்கே இப்போ காணிக்கை ஏதோ கொடுப்பாங்களாம். எங்கே நம்ம அவர் இப்போ ஊழியம் பண்ண போகும்போது அது வாங்கி பொறுப்பை யூதாஸ் கிட்ட கொடுத்தா, யூதாஸ் என்ன பண்ணுவானா, இயேசு கிறிஸ்து செத்துட்டா அதுக்கப்புறம் அதை வச்சு பொழப்பு நடத்துறதுக்காக வாங்கி அது திருடின்னு தானா. யோவான் சுவிசேஷன் அழகாக சொல்லுவார், 1 அதிகாரத்தில் படித்து பாருங்க தெரியும். அவனை கூட வச்சுன்னே 3 வருஷம் காத்திருந்தார். விட்டுட்டான் அந்த இதை.
அப்போ என்ன சொல்கிறாரு? நம்மளை விட மாட்டார். நம்மளை யூதாஸ் காரியத்தை விட்டுட்டார் இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவன் பிளான் பண்ணி செஞ்சான். யூதாஸ் காரியத்தை பிளான் பண்ணி இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். ஏன் ரோமர் சீசர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியாதா? ஏன் வந்து பகலில் பிடிச்சிருந்துக்கலாமே? இயேசு கிறிஸ்துவ எல்லாம் பிரசங்கம் பண்ணுற இடத்துல வந்து பிடிச்சிக்கலாமே? பிடிச்சா கலகம் வந்துடும், செஞ்சிருவாங்க. நம்ம இஸ்ரேலர் சாதாரணமான இல்லை, அங்கேயே வெட்டி போட்டுருவாங்க. ரோமராவது யாராவது, ஏன்னா இவர் அற்புதம் பண்ணுறாரு. 5 அப்போ 2 மீன் 5000 பேர். 5000னா 5000 புருஷர்கள். அந்த காலத்தில் புருஷர்கள் தான் கணக்கு எடுப்பாங்களாம் யூதர்கள். மனைவியெல்லாம் அவங்களுக்குள்ள அப்படின்னா 5000 மனைவி புருஷர்னா 5000 மனைவி, 2 குழந்தைங்கன்னா அதுவே 20000 பேர். இப்போ இந்த காலத்தில் ரெண்டு குழந்தை. எங்கள் அப்பா காலத்திலே 10 பேர். அப்போ அவருடைய காலத்தில் பாருங்கள் 50,000 பேர் சாப்பிட்ருக்காங்க. ஆனால் சுயமாக இயேசு கிறிஸ்து தானும் சீடரும் இருக்கும்போது மேஜிக் பண்ணியெல்லாம் சாப்பிடல, மேஜிக் பண்ணி சாப்பிடல. அப்போது எல்லாத்தும் பொதுவாக தேவனுடைய பவரை தன்னுடைய சுயத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற அதிகாரிகளே, நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வேலையை, நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த காரியத்தில் ஏதோ ஒரு வேலையில் முதலாளியாக கொடுத்துருக்கலாம், இல்லை வேலையில் ஒரு இதுவாக இருக்கலாம். அந்த பவரை வச்சு, அது தேவன் கொடுத்த பிச்சை, அதை வச்சு சாத்தானுடைய வேலையை செஞ்சிடக்கூடாது. துர்குணத்தை நம்ம கீழே இருக்கிறவங்ககிட்ட காமிச்சிடக்கூடாது. இன்றைக்கி சில பேர் காமிக்கிறாங்க. அப்படி இருந்துடக்கூடாது. அப்படி நம்ம உண்மையே இருந்தால் சத்திய ஆவி நம்ம அதிகாலில் கிறிஸ்து மூலமாக கேட்டால் அவர் என்ன பண்ணுவார்? நம்மளுக்கு பரிசுத்தாவியை தருவார். பரிசுத்தாவியை நிரந்தரமாக தருவார். அந்த நிரந்தரமான ஆவியை பெற்றுக்கொண்டு நம்ம மகிழ்ச்சியாக ஓடனோம்னா பரலோகத்தில் நாம் என்னென்னா தாழ்மையை இந்த உலகத்தார் நம்மளே வேதமாக படிக்க போகிறாங்களாம். நம்மளே வேதமாக எப்படி தோமாவையும் யோவானையும் மத்தேயையும் மார்க்கையும் லூக்காவையும் படிக்கிறோமோ, அது மாதிரி பிரதர் உங்கள் பேரில் ஒரு வேதாகமம், என் பேரில் ஒரு வேதாகமம், சிஸ்டர் உங்கள் பேரில் வேதாகமம் ரெடி ஆகிட்டு இருக்குது. தூதர்கள் அதை எழுதினுக்கிறாங்க. இப்போ நீங்கள் நடக்கிறீங்கல்ல, இப்போ தாழ்மையாக கேட்குறீங்கல்ல, இதெல்லாம் ரெக்கார்டாக போதான் நம்மள. அப்போ இந்த 66 புஸ்தகம் இருக்காது, 1,44,000 புஸ்தகமாக போகுது, ஆன்லைனில் வரப்போகுது. அப்போது நம்முடைய பேச்சு இப்போ எப்படி இருக்கணும்? ஃபோனில் பேசினா கூட தேவன் கவனிக்கிறார் அப்படின்ற உணர்வு இருக்கணும். அந்த ரங்கத்தில் நாம் இருந்தால் கூட தேவனுடைய கண்கள் இருக்குது, அப்போ இங்கே தேவன் பார்க்குறான்றது இருக்கணும். தெரியாமல் ஒரு வேலைக்கு போகிறோம், வெல்டிங் வச்சுட்டு இருக்கிற இடத்துல போகிறோம், ஒரு பெண்ணு நம்ம கையில் வந்துடுது, என்ன பண்ணணும்? இது நம்மளோட பொருள் இல்லை, இது இன்னொரு கிறிஸ்துவோட பொருள், அவரும் கிறிஸ்துவ தான், அவர்கிட்ட எட்டு அதை கொடுத்துடணும். இந்த சின்ன சின்ன விஷயத்தில் கூட சாத்தா நம்மளை விலை தள்ளிடுவான். உஷாராக இருக்கணும். பிளான் பண்ணி இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் யூதாஸ். பாருங்கள், ரோமர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியும், ஆனால் அவர் எங்கே தனியாக ரகசியமாக இருப்பாரோ அந்த இடம் யூதாஸுக்கு தான் தெரியும். அப்போ ரகசியமாக போயிட்டு இருட்டில் ஜெபம் பண்ணுற இடம் கெத்செமனே தோட்டம். அப்போ கூட பாருங்கள், இயேசு கிறிஸ்து 12 பேரும் கூட்டின்னு போகல, மேல் வீட்டறையில் கூட்டின்னு வந்தால் அந்த ஹவுஸ் ஓனர்லாம் புடிச்சின்னு போயிருப்பாங்க ரோமர்கள். அங்கேயும் கூப்பிடல. 3 பேர், யோவான், யாக்கோபு, பேதுரு, 3 பேர் ரொம்ப அதாவது சத்தியத்தில் உண்மையாக இருக்கிறவங்க. அதனால தான் பாருங்கள், அந்த மறுரூப மலைக்கும் அந்த ஒரு முக்கியமான இடத்துல எல்லாமே இவங்க அற்புதம் செய்கிற இடத்துல அந்த 3 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப நெருக்கமாக விசுவாசத்தில் இருந்தாங்க. அப்படி இந்த பேதுருவே மறுதளிப்பான்னு தெரிஞ்ச இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். ஆனால் அவர் யதார்த்தமாக செஞ்சார். யூதாஸ் மாதிரி பிளான் பண்ணி பண்ணல. அந்த கெத்செமனே தோட்டத்தில் கூட பாருங்கள், 1 மணி நேரம் கேட்குறாரு, தூங்கிடுறாங்க. அதே தான் சொல்கிறது, நாம் எப்போ தூங்குவோம், எப்போ நம்ம டயர்டாகிடுவோம், அப்போ பிசாசு நம்மளை கொத்தின்னு போகிறதுக்கு ரெடியாக்குறான். அது முதலாளி மூலமாக இருக்கலாம், கணவன் மூலமாக இருக்கலாம், அவன் பண்ணுற டார்ச்சர் மூலமாக இருக்கலாம். நம்ம உஷாராக இருக்கணும். உஷாராக இருந்தால் போதும் சிஸ்டர், நம்ம உஷாராக இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிளுடைய சிந்தனை வசனம் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடனே இருக்கு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காமிப்பேன் இயேசு கிறிஸ்து சொன்னார்ல. அப்போ சொல்லும்பொழுது என்ன பண்ணோம்? சொல்லும்போது நம்ம உஷாராக அதை இது பண்ணணும். இந்த வசனம் இப்போ இந்த பேசுகிறது, இந்த ஃபேஸ்புக் பார்க்கும்போது கிறிஸ்து என்ன பார்க்குறார், கிறிஸ்து என் கூட இப்போ இடைப்படுறார் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கணும். அப்போ நம்ம தப்பு பண்ண மாட்டோம். ரோட்டில் போகும்போது இச்சைக்குரிய மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு டைட்டாக சில பேர் போவாங்க. நம்ம கண் பார்க்க தான் செய்யும், நம்மளும் மனுஷன் தானே. டக்குன்னு 2வது அடி திரும்பி பார்த்துடக்கூடாது. 2வது அடி திரும்பி பார்த்தா லோத்து மனைவி மாதிரி நம்ம விழுந்து போயிடுவோம். ரோட்டில் போகும்போது போஸ்டர் இருக்கும், சினிமா போஸ்டர் ஆபாசமாக இருக்கும்.
நம்ம கண்ணு பார்க்க தான் செய்யும். 2வது அடி திரும்பி பார்த்துடக்கூடாது. இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நாம் இப்போ உலகத்தை விட்டு இச்சைக்குரிய காரியத்திலிருந்து விட்டு வந்திருப்போம். தேவனை அறிஞ்சிட்டோம், பிதாவை அறிஞ்சிட்டோம், இயேசு கிறிஸ்துவையும் அறிஞ்சிட்டோம். இயேசு கிறிஸ்து தேவனோட புள்ளன்னு அறிஞ்சிட்டோம். அவர் தான் நம்மளுக்கு ஈடு பலி செலுத்தி அந்தி பலி சந்தி பலி என்ற 2 பலியும் அந்த காலைல 9 மதியானம் 3, அதாவது 3 6 அந்த கரெக்டாக அந்த 6 மணி நேரம் கேப்பு, அந்த 6 மணி நேரம் துடிக்க நம்முடைய பாவத்துக்காக, உலகத்தினுடைய லாஸ்ட் பர்சன் வரல சேர்ந்த அந்த பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. அப்பா தன்னுடைய புள்ளையை கொடுத்துருக்கிறாரு. இந்த உலகத்தில் உனக்கு ஒரு வீடா முக்கியம்? என்ன பிரதர் உங்களுக்கு மட்டும் சொல்லிவிடுங்க, உங்களுக்கு மட்டும் இத்தனை வீடு கட்டிங்க. இல்லை பிரதர், கடன் வாங்கி பண்ணியிருக்கோம். கடன் வாங்கி பண்ணியிருப்பாங்க சில பேர். அதுலேயும் தேவனுக்கு தான் முதலிடம். 2வது மாடி அப்பாவுக்கு தான். அங்கே ஒரு பரலோகத்தில் எனக்கு ஒரு வீடு அவருக்கு ஒரு பிரதர் அப்படி தான் கட்டினாராம். அவர் அதில் மேல் விட்டார், ஏசி வேத பாடம் நடத்துறதுக்காக கொடுத்துட்டார். அதில் ஏசி, அதில் அவ்வளோ கூலிங்காக இருக்குமா, அதில் பயங்கரமான ஒரு ரெக்கார்டிங் சென்டர் மாதிரி அப்பாவுக்கு மகிமையாக அது உள்ளே வந்துறவங்க அவ்வளோ கூலாக பொண்ணு செஞ்சு கொடுத்தாராம். பரலோகத்தில் இதை விட கோடி மடங்காக அவருக்கு ரெடி பண்ணியிருக்காரன்ட்டு அவர் தரிசனத்தில் அவருக்கு அந்த உள்ளுணர்வு தேவன் வாக்கு கொடுத்துருக்காராம். அப்போது இந்த பூமி அதிர்ச்சி வந்தால் ஒரு செகண்டில் எல்லாம் போயிடும், மண்ணாயிடும். எத்தனை பூமி அதிர்ச்சி பார்த்துருக்குறோம் நம்ம. இது இல்லை, நிரந்தரமான உணவு உனக்கு வேணுமா? பரத்தில் ரெடி பண்ணுகிறார் கிறிஸ்து. அன்னைக்கு வாக்கு கொடுத்துருக்காருல்ல. தோமா கேட்கும் போது நீ போகிற இடமே தெரியாது, உன் வழி எப்படி தெரியும் போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கிறேன். அப்படி இயேசு கிறிஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம்? சாந்தமும் மனத்தாழ்மையோடு இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் உண்மையாக வாழ்ந்துட்டு செத்துட்டா போதும். கிறிஸ்துக்குள்ளே மறிக்கணும். சாகும்போது இன்றைக்கி ராத்திரி நம்ம செத்தா கிறிஸ்துக்குள்ளே மகிமையாக இருப்போமா? அந்த மனநிலை உங்களுக்கு எனக்கு இருந்தால் நாம் பாக்கியவதி. நம்ம ஆளுகை பண்ண போகிற 1,44,000 ஒருத்தர்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சிஸ்டர். அப்போது பரிசுத்தாவியை கேட்கணும். அது அப்பாவோட பவர். அது என்னது அப்பாவோட பவர்? இப்போ நான் இருக்கிறேன் ஒரு முதலாளி, ஒரு முதலாளி இருக்கார். அவர் வெளியூரில் இருக்கார். இப்போ எனக்கு ஒரு 500 ரூபா பணம் வேணும். அவர் ஃபோனில் சொல்கிறாரு, போய் அங்கே போய் வாங்கிக்கோன்னு. சொன்ன உடனே அந்த செக்யூரிட்டி போய் அங்கே போய் பணம் வாங்கிக்கிறாரு. இப்போ எப்படி நடக்குது? அந்த பவர், அவருடைய கெப்பாசிட்டி அங்கே இப்போ சென்னையில் இருக்கிற ஒரு ஆளுக்கு தெரியும். இப்போ கோயம்புத்தூரில் அவர் முதலாளிக்கிறாருன்னா ஃபோனில் சொன்னாவே அவன் தர்றாருன்னா என்ன அர்த்தம்? இந்த கொடுக்குற ஆள் அந்த முதலாளி பற்றி தெரியும். அந்த முதலாளி கிறிஸ்து. புரியுதா? சாரி, முதலாளி பிதாவாகிய தேவன், அந்த கொடுக்குறவர் தான் கிறிஸ்து. அப்போது பிதா கிட்ட வாங்கி தர்றவர் இயேசு கிறிஸ்து. அப்போ எப்படி பிதாவை அப்படின்னு பார்த்தா, பிதா கிட்ட அந்த ஆதி முதற்கொண்டு ஆதி ஆகமத்துலேருந்து நம்முடைய இன்னைக்கு வரலாம், அதாவது ஆதி ஆகமத்துலேருந்து ஒரு 4000 வருஷம் இந்த பழைய ஏற்பாடுலேருந்து 3900 வருஷம்னு சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ வருஷமும் மிகாயேல் அப்படின்ற ஒரு தூதனா இயேசு கிறிஸ்து அப்பா கூட இருந்துக்கிறார். யாவே தகப்பன் கூட வல்லமையாக அந்த வனாந்தரத்தில் நடத்துனது 40 வருஷம் மட்டும் இல்லை, அந்த 4000 வருஷம் அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கிதியோன்கிட்ட மற்ற மாதிரி எல்லார்கிட்டையும், அப்ரகாம் கிட்ட பேசுனது, சீனாய் மலையில் முச்செடி எறும்பு எல்லார்கிட்டையும், ஆதியில் ஆதாமை படைச்சதும் இயேசு கிறிஸ்துவும் பிதாவாக சேர்ந்து படைப்போமாக அப்படின்னு படைச்சதெல்லாம் இயேசு கிறிஸ்து தான். இந்த சத்தியமெல்லாம் உங்களுக்கு அறியணுமா? சண்டே வாங்க, வேத பாடம் நடக்குது, இலவசமாக தரணும். அவங்க தசம்பாகல்ல, அந்நிய பாசை இல்லை, காணிக்கை இல்லை, ஃப்ரீயாக ஒரு கொடுங்க. அன்னைக்கு அந்த அன்பான சீடரா 3 பேர் இயேசு கிறிஸ்து செலக்ட் பண்ணார்ல, இன்றைக்கி அந்த 3 பேர் நீங்களாக இருக்கலாம். வாங்க, இலவசமாக செய்கிறோம். நாங்கள் இலவசமாக பெற்றோம். மத்திய 10:8 சொன்ன மாதிரி இலவசமாக பெற்றோம், இலவசமாக செய்கிறோம். வியாதியஸ்தில் இலவசமாக இயேசு கிறிஸ்து குணமாக்கினார் இல்லையா? இன்றைக்கி பாருங்கள், ஃபோட்டோ எடுத்துகிட்டு வசூல் பண்ணுறாங்க, இளம் பங்காளர் திட்டம்னு வசூல் பண்ணுறாங்க, அவங்க ரத்தத்தை குடிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து எல்லாரையும் மீட்டுக்கிறார். உன்னை என்னை மீட்டுட்டார். அந்த பாஸ்டர்கிட்ட போக வேணாம், எந்த பாஸ்டர்கிட்டையும் போக வேணாம். எல்லாம் இன்னைக்கு சாத்தானுடைய தூதர்களாக இருக்கிறாங்க. நீ நானும் அவருடைய தங்கையா, கிறிஸ்துவனுடைய தங்கையா, கிறிஸ்துவோடைய தம்பியா, கிறிஸ்துவோட தோழனா நாம் இருக்கிறோம் சொல்லியிருக்காரு.
நீ என்னை நண்பன் சொல்ல நான் வெக்கப்படுறதில்லை, நீ என்னை சகோதரன் சொல்ல நான் வெக்கப்படலைன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அந்த வசனம் வேணுமா? வருகிற வாரத்தில் தரோம். அப்போ நம்மளை பிதா கிட்ட அழைச்சிட்டு போகிறது கிறிஸ்து தான். அவரே வழியும் சத்தியமாக இருக்கிறார். பாருங்கள், பேதுரு பிளான் பண்ணாமல் அந்த நேரத்தில் மறுதளிச்சிடுறாரு பிலாத்துருடைய அரண்மனையில். ஆனால் கதறி அழுறாரு. கதறி அழுந்து இயேசுவை பார்க்குறாரு. இயேசு அங்கேருந்து பார்க்குறாரு. அவர் பாருங்கள், இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியே தேருது. எங்கே தேருது? யோவான் 13:38 பேதுரு சொல்கிறாரு. 37 ஆண்டவரே, ஆண்டவரே, நான் இப்போ உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன்றாரு. 38 யோவான் 13:38 சொல்லுவார், எனக்காக உயிரை கொடுப்பியா? சேவல் கூறுறதுக்கு முன்னாடி நீ என்னை 3 தரம் மறுதளிப்பான்னு உண்மையாக உனக்கு சொல்கிறேன். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்துக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். நாம் இன்றைக்கி ரட்சிப்புக்குள்ளே வரமா விழுந்து பின்மாற்றம் அடையுமான்னு கிறிஸ்துக்கு தெரியும். ஆனாலும் நம்மளை விட்டுருக்காரு, நாம் சுயமாக விட்டுருக்காரு. உன் இஷ்டம், நீ கிறிஸ்துவை ஏற்றுக்குன்னு சபைக்கு வந்து உன்னுடைய கேரக்டரை குணலட்சணத்தை கிறிஸ்து மாதிரி ஏற்றுக்குன்னு கிறிஸ்து தான் வழி, கிறிஸ்து தான் ஜீவன் ஓடுறியா? கிறிஸ்து பரிசுத்த ஆவியை அப்பா கிட்டேருந்து வாங்கி தருவார். இல்லை யூதாஸ் மாதிரி பிளான் பண்ணி அவர் தனியாக இங்கே தான் இருப்பார், கெத்செமனே தோட்டத்தில். போனால் பிடிச்சிக்கலாம். அந்த இந்த என்னது போதவங்க கேட்க வந்தவங்களாம் அங்கே இருக்க மாட்டாங்க. ஒரு டைம் பார்த்து பிளான் பண்ணி கூட்டின்னு போகிறான். அதனால் அவனுக்கு மன்னிப்பு இல்லை. நீ யூதாஸ் காரியோத்தா இல்லை பேதுருவா? பேதுரு பாருங்க, பரிசுத்த ஆவியை நம்மளை மாதிரி பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்ன அர்த்தம்? சத்தியவசத்தை அறியறது தான். அறிஞ்சிக்கினார். இன்றைக்கி வசனம் எல்லா குருக்களுக்கும் தெரியும், எல்லா பாஸ்டருங்களுக்கும் தெரியும், எல்லா மேட்ராசானத்துக்கும் எல்லா போப்பாண்டவருக்கும் தெரியும். அதனுக்கு இருக்கிற ஆழம் தெரியாது. தினம் பலி செலுத்துகிறாங்க. தேவன் என்னத்தை பலி செலுத்திக்கிறாரு? நாம தான் ஜீவன் பலி, ஜீவ பலி. நம்ம இச்சைக்குரிய காரியம் செஞ்சுட்டு இருப்போம். இதுக்கப்புறம் கிறிஸ்துவை அறிஞ்சதுக்கப்புறம், பரலோகத்தில் எனக்கு வீடு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம், நான் தேவனைக்குள்ள நான் வழியில் நடக்கும்போது எனக்கு பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து வீடு கட்டுனுக்கிறாருன்னா, நான் பழைய இச்சைக்குரிய எண்ணத்தை விடுவேன். அப்பேற்பட்ட ஆட்களுக்குள்ள குணத்தில் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டு நான் கிறிஸ்துவுக்காக ஓடுறல. இதுதான் பலி. காலையில் போயிட்டு 6 மணிக்கு ஒரு பூசை, 8 மணிக்கு ஒரு பூசை, 5 பூசை, இது பலி இல்லை. இது சாத்தான் ஏற்படுத்தி இருக்கிற தேவனுடைய வசனத்தை தெரியாம, வசனத்துக்குள்ள இருக்கிற சத்தியத்தை தெரியாம நடத்துகிற ஒரு சாத்தானுடைய பலி. நாம் அப்படி போயிடக்கூடாது, அப்படி போயிடக்கூடாது. அவருடைய ஆழங்கள் தெரியணுமா? கிறிஸ்துக்கிட்ட வாங்க, கிறிஸ்துக்கிட்ட வாங்க. கிறிஸ்து நல்லா இருக்கும். ஒரு முதலாளி தவறான வழியிலெல்லாம் போயிருந்தாராம். யாருன்னா பேசும்போது ஒரு பிரதர் எழுதியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் கிறிஸ்துவ அறிஞ்சதுக்கப்புறம் யார் பேசினாலையும், சகோதரி பேசினாலையும் அண்ணான்னு என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லுவாராம். அப்போது தன்னுடைய வாயால் அறிக்கையிட்டாவே கிரியையில் காமிக்க வைப்பாராம். நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த உள்ள மனுஷன், பழைய மனுஷனை நம்ம புதைக்கிறதுக்கு புதிய மனுஷன், அது கோலியாத் மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக பெருசாக இருக்கும். அதை அடிக்கிறதுக்கு சின்ன தாவீது மாதிரி இருக்கிற குட்டி கிறிஸ்துவனுடைய கருவை உள்வாங்கிட்டீங்கன்னா போதும் சிஸ்டர், கிறிஸ்து உங்களை பரத்தில் சேர்த்திருவார். அப்பேற்பட்ட உன்னதமான பாக்கியத்தை நம்மளுக்கு தர்றதுக்கு ரெடியாக இருக்கார். சமாதானத்தை வச்சிருக்கிறார். நம்மளுக்கு இங்கேயே தேவ சமாதானம் வேணுமா? கிறிஸ்துவனுடைய வழியில் இனியாவது ஓடிவாங்க. இனியாவது கிறிஸ்துவுக்கு ஜீவ பலியா கெட்ட காரியத்தை விட்டுட்டு புது சிருஷ்டியா, புது குட்டி தாவிதா வந்தால் கோலியாத்து மாதிரி இருக்கிற நம்முடைய பழைய வாழ்க்கையை ஒரே கல்லில் அடிச்சிடலாம். அந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் கிறிஸ்துக்கிட்ட கற்றுக்கினா போதும். அன்னைக்கு தோமா கற்றுக்கினார், பிலிப்பு கற்றுக்கினார், பேதுரு கற்றுக்கினார். ஓவராக மறுதளிச்ச பேதுருவே பாருங்க, பரிசுத்தாவி பவர் வாங்கினதுக்கு அப்புறம் அந்நிய பாஷை இல்லை சிஸ்டர். பரிசுத்தாவி சத்தியத்தை அறிகிற அறிவு தான். நம்ம நினச்சிக்கூடாது. ஒரு பிரதர் அப்படி தான் போயிட்டு அந்த பேசவில்லை, சத்தியத்தை அறியாத போது பரிசுத்தாவி வரலன்ட்டு எல்லாரும் எகிரி குதிக்கும் போது நம்மளுக்கு மட்டும் பரிசுத்தாவி வரலாம், பக்கத்தில் இருக்கிறவன் நம்மளை கிண்டல் பண்ணுவாருன்ட்டு எகிரி குச்சிருந்தாரான். சத்தியத்தை அறிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சான் வசனத்துக்குள்ளே இருக்கிற ஆழம்தான் பரிசுத்தாவி பெறது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பண்ண இந்த கோமாளித்தனத்தெல்லாம் நினச்சி அப்படியே சிரிச்சுருந்தாரான். பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டு தான் ஓடுனுக்கிறோம். நம்மளுக்கு இந்த ஜீவன் சுயமாக விட்டுருக்காரு. நீ சபைக்கு போறியா? உன் இஷ்டம்.
பரலோகத்தில் வீடு ரெடியாக இருக்குது. கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்தோட சபைக்கு போகணும். இன்றைக்கி அப்பா என் கூட பேசுவார்ன்ற உணர்வோட சபைக்கு போகணும். பேசினா கேரக்டரை மாற்றிக்கணும். சோத்திர பலி சொல்லிட்டு அக்கிரமம் பண்ணக்கூடாது. கணவனுக்கு ஒரு கிளாஸ் டீ கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை உனக்கு. ஆனால் நீ பரத்தில் போய் நிற்பியா? ஒரு மகளாக இருந்து ஒரு அப்பாவுக்கு செய்ய வேண்டிய ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க வக்கு இல்லை. ஆனால் பரலோகத்தில் போய் நீ நிற்பியா? நிற்கணுமா? என்ன பண்ணணும்? உன் தாய் தகப்பனை நேசி. இவ்வளவு நாள் வாழ்ந்தது போதும். இவ்வளவு நாள் உலகப்புறமாமல் வாழ்ந்தது போதும். இனி உங்களுடைய அப்பா அம்மா பேச்சை கேளு. அவங்க உங்களை தவறான வழிக்கு கூட்டு போக மாட்டாங்க. பரிசுத்த பாதைக்கு தான். 6:6 சொல்லியிருக்காருல, நீதிமொழியில் பாருங்கள், உன் தகப்பனும் தாயும் கணம் பண்ணு. அங்கே அப்பாவுக்கு பண்ணுற கணத்துக்கு எங்கள் உலகத்தில் உன் பெத்தவனுக்கு பண்ணும். அவங்க பலவீனமாக இருக்கலாம், அவங்க பழைய வாழ்க்கை மோசமாக இருக்கலாம். அதெல்லாம் பார்க்கக்கூடாது சிஸ்டர், அதெல்லாம் பார்க்கக்கூடாது பிரதர். ஓடிவா, கிறிஸ்து வழியை காமிச்சிருக்காரு, ஜீவனை தந்துறாரு. சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செஞ்சா நம்மளுக்கு நித்திய கனம் மகிமை இருக்குது. அப்பேற்பட்ட பாக்கியத்தை பெறத்துக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஓடணும்னா நம்மளுக்கு மகிழ்ச்சின்னு ரெடி, பரலோகத்தில் வீடு ரெடி. வாக்கு தத்துவம் சொல்லியிருக்காரு, ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோட கூட கிறிஸ்துவோட சிங்காசனத்தில் உட்காந்து. இந்த உலகமே நம்மளை நாம வேதம்னா நம்மளை படித்து அவங்க திருந்துவாங்களாம். அவங்க திருந்துற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கா? இருக்க வைப்பா பரிசுத்த அந்த ஆவியோட பவர், அப்பாவோட பவர் செய்யும். அப்போ நம்மளால இல்லை, நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாது அப்பாவோட கிருபை. நம்ம சுயமாக விட்டுருக்காரு. ஓடிவாங்க, கிறிஸ்துவனுடைய கேரக்டரை காமிச்சு நம்ம அவருடைய அப்பாவோட அன்பினுடைய ஆழம் அகலத்தை குறிஞ்சி நம்ம அறிஞ்சிட்டு ஓடலாம். அவருடைய தெய்வீக இரக்கம் நம்ம பலவீனமாக டக்குன்னு தவறு பண்ணுவோம் அறியாமல். பேதுருவ மாதிரி யுதோஸ் மாதிரி பிளான் பண்ணால் மன்னிப்பு கிடையாது. பேதுரு மாதிரி அறியாமல் செஞ்சா மன்னிப்பு இருக்குது சிஸ்டர். பாருங்கள், அவர் அறியாமல் செஞ்சு அப்பாவை கிறிஸ்துவை பார்த்தாரு, மன்னிச்சிட்டாரு. அங்கேருந்து பார்க்குறாரு. சேவல் கூச்சா இன்னைக்கு சேவல் மாதிரி இதோ இந்த யோவான் சுவிசேஷத்தில் கூவுறாரு. நீயும் நான் கேட்டு வந்துட்டா பரலோக ராஜ்யம் சிஸ்டர். சரிங்களா? அவருடைய வாக்கு தத்துவம் ஜெயம் கொள்ளணும். 1,44,000 ஒருத்தராக நாம் இருக்கிறோன்ற விசுவாசித்தாதான் பரலோக வீடு நம்மளுக்கு. நித்திய காலம் கிறிஸ்துவோட மகிமையில் மகிழ்ச்சியில் நம்ம அவரோட ஒரே வீட்டில் இருக்கணும். நம்மளுக்கான தனித்தனி வீடு இருக்கும். ஆனால் அங்கேயும் ஒரு பெரிய ஒரு அரண்மனைக்குள்ள கிறிஸ்து வழி நடக்கும்போது பரிசுத்தவான்களோட உண்மையான அன்போட அப்படியே ஒரு குடும்ப உறவு இல்லாமல் அப்படியே ஒரு பரிசுத்தமாக ஒரு ஏசியில் அப்படியே எப்போவுமே வேலை செய்யாமல் கண்ணீர் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் ஓடுறோம்னா எவ்வளவு பாக்கியவதி, எவ்வளோ சந்தோஷமான அந்த பரலோக வீடு இருக்குது. அதுக்கு இங்கே என்ன கேட்குறாரு? உன்னுடைய பொண்ணும் வெள்ளியும் உன்னுடைய காணிக்கையும் தசம் பாகமும் பிச்சையும் வேணாம். உன்னுடைய உள்ளத்தை கொடு. உன்னுடைய சிந்தனையில் கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்தை காமி. அன்பு, சாந்தம், பொறுமை, நீடி பொறுமை, இச்சையடக்கம், இதை காமிச்சா போதும். சாந்தமும் மனத்தாழ்மையும் கிறிஸ்துவோட கற்றுக்கொள்ளணும். அப்படி ஓடினா நம்ம மகிழ்ச்சியாக பரலோகத்தில் சந்திக்கிற அந்த பாக்கியத்தை கிறிஸ்துவனுடைய வேத அன்பு மாணவர்களை ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் கிறிஸ்து வாங்கி தருவார். கிறிஸ்துவோட மகிமை எப்படி? அந்த மகிமையில் நாம் இருப்போமா? எவ்வளோ பாக்கியவதி நாமோ, எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் நாமோ. அதை உணர்ந்து ஓடலாம். ஏதேதோ கற்பனை பண்ணுறல இந்த பரலோகத்தை இமேஜினேஷன் பாருங்கள். ஏஐ டெக்னாலஜியில் போட்டிருக்காங்க இஸ்ரேலில். அதெல்லாம் போய் பாருங்கள். அது அவங்க பண்ண இதே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. பைபிள் பாடல்கள்னு இருக்கும், அதில் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். பரலோகத்தை அப்படியே இமேஜினேஷன் பண்ணியிருக்காங்க. இயேசு கிறிஸ்து மியூசிக் போட்டு நம்மளாம் டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அதை கூட இமேஜினேஷன் பண்ணி ஒரு சிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ பாருங்கள், அதெல்லாம் இங்கேயே இதை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. பரலோகத்தில் நம்ம ஒன்றா இருந்தால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் சிஸ்டர். அப்பேற்பட்ட பாக்கியத்தை கிறிஸ்து மூலமாக தேவன் தர ரெடியாக இருக்கார். நம்ம தொடர்ந்து கிறிஸ்துவனுடைய குணலட்சணம் வளர நம்ம என்ன பண்ணோம்? பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு நாள்தோறும் கிறிஸ்துவ மாதிரியே நம்ம அவரோட வழியும் ஜீவனமாக நம்ம அவருடைய வழியை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி போனால் போதும். நம்ம பரலோகத்தில் நித்திய வீட்டில் நாம் இருப்போம். அப்பேற்பட்ட பாக்கியத்தை கிறிஸ்துவும் தேவனும் தர ரெடியாக இருக்காங்க. தேவன் தாமே பொறுமையோடு கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.